அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் ஸ்பெஷலான பன் அல்வா தான் ட்ரை பண்ண போகிறோம். மதுரையில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. கல்யாணத்துலலாம் சர்வ் பண்ணுவாங்க, பிரியாணிலாம் சர்வ் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெட் அல்வா ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் பன் அல்வா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே வாயில் அப்படின்னு கரைஞ்சிரும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் தான், ஈஸியான ஒரு ஸ்வீட் தான். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 பன் எடுத்திருக்கேன். டீ பன் சொல்லலையே, அதான் நான் எடுத்திருக்கேன். 3 எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருந்தால் எடுக்காதீங்க. முடிஞ்சவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்த பண்ணை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். பிரெட் க்ரம்ஸ்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். சேர்த்துட்டேன் பாருங்கள். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறைன்னே அரைங்க, விட்டு அரைங்க. பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்துட்டேங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப்னால் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை. நம்ம 3 பன் எடுத்தோமோ அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதை நம்ம கேரமல் பண்ண போகிறோம். கேரமல் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா கலருக்காக தான் பண்ணுறோம். நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் வந்து சர்க்கரையை சேர்த்திங்கன்னா கலர் கொடுக்காது. நீங்கள் கேரமல் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கலரும் சூப்பராக வரும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கரை கரைஞ்சி வரும். முடிஞ்ச அளவுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரைஞ்சி போகாமல் இருக்கும். அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும், அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபுல்லில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக கலரும் வந்துடும், சர்க்கரை கரைஞ்சி போகாது. அதனால் என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் அடுப்பு வைக்கிற மாதிரி இருக்கும், கசந்த மாதிரி ஆயிரும். கேரமல் ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்துச்சுன்னா கசந்த மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம கேரமல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சக்கரை நல்லா கரைஞ்சி கேரமல் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே பொங்கி வந்துடும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போதே பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். எந்த கப்பில் நம்ம சக்கரை எடுத்தோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து கரைஞ்சி நமக்கு நல்லா கொதிச்சு வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இல்லையா. இது கரைஞ்சி நமக்கு வந்து கேரமல் வந்து ரொம்ப சூப்பராக தண்ணியிலலாம் கரைஞ்சி நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக இருக்கட்டும். வாங்க அடுத்து என்ன பண்ணுன்றது பார்க்கலாம். அடுப்பு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் முந்திரி மட்டும் நான் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் முந்திரியோடு சேர்த்து திராட்சையும் சேர்த்து வறுக்கணும்னா வறுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் முந்திரி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போது முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா செவந்து வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். முந்திரி வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோலையே பண்ணை, அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து வறுபடணும். ரஸ்க்கு மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஈரப்பதம் போய் நல்லா கிறிஸ்பாயிடணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுப்பு சிம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெய் வந்து பத்தாத மாதிரி தான் இருக்கும், வேணால் இப்போ ஒன்றும் சேர்க்க வேண்டாம். நல்லா வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா கிறிஸ்பாயிடுச்சு. ஈரப்பதம் நல்லா போய் நல்லா கிறிஸ்பாயிடுச்சு பாருங்கள், நல்லாவே கிறிஸ்பாயிடுச்சு. இப்போது இதில் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா தண்ணி சேர்க்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப்னால் 100 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த 3 பன்னுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டோமா, சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் சர்க்கரையை வந்து கேரமல் பண்ணாமல் இப்போ சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா இப்போ சேர்த்துக்கோங்க. கலர் வந்து இந்த கலர் தான் வரும் உங்களுக்கு. நம்ம கேரமல் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ சேர்க்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் கலரே நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ நல்லா கலந்து விடலாம். இதுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இருக்காது. நம்ம கேரமல் செஞ்சிருந்தோலே அதுவே நமக்கு சூப்பரான கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நம்ம கேரமல் செஞ்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இல்லையா? இப்போது நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நெய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது பன் இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ நெய் கொடுத்தாலுமே ஃபஸ்ட்டு இழுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெய்யை வந்து வெளிவிடும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உடனே நெய்யை வந்து இழுத்துக்குச்சு பாருங்கள். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இப்போது நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம நெய் சேர்த்துருக்கோம், ஆனால் பாருங்கள் நெய்யே இல்லாத மாதிரி இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதுக்கு மேலே நெய் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதுவே தாராளமாகவே போதும் தான் நமக்கு. இதுவே பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அப்படியே பாத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு இல்லையா? இது பன்னு அப்படின்றதுனால இந்த அளவுக்கு நெய் தேவைப்படுது. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் கட்டியான மாதிரி ஆயிரும். நெய் வந்து கம்மியாக சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாயிரும். டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நெய் சேர்த்தா மட்டும்தான் அப்படி வாயில் போட்டு கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வரும். பாருங்கள் நமக்கு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன் அல்வா மதுரை ஸ்பெஷலுங்க. இதில் வந்து கருப்பட்டி சேர்த்து செய்வாங்க, வெல்லம் சேர்த்து செய்வாங்க. 3மே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கேரமல் சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ நெய் வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நெய் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் எல்லா நெய்யுமே அது இழுத்துக்கும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஒரு 2 நாள் வச்சுருந்தாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஹல்வா வந்து செம்ம டேஸ்ட்டான ஹல்வா. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.